மேம் உங்களுக்குள்ளேயே ப்ரோட்டோகால்ஸ் இல்லை மேம். மேம் அது மெசேஜ்ல போட்டுக்கலாமே மேம். அப்ப எதுக்கு நீங்க 9 o'clock வாங்கன்னு போட்டீங்க மேம்? இன்னைக்கு கவர்மெண்ட்டே ஸ்கூல் லீவ் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு மெசேஜ் வந்தது ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட்டிங் டைம் 9 o'clock அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மழையில் நிற்கிற தண்ணி இல்லை, நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் பசங்களை. ஸோ அதை பற்றி ஏன் இவங்க ஸ்கூல் கண்டக்ட் பண்ணாங்க இன்னைக்குங்கிறத கேட்கறதுக்கு தான் we had to wait for almost 1 hour நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஒரு 20 பேரண்ட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து முதல்ல மீடியா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தே கால்ட் அஸ் இன்சைட். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ வரைக்குமே எனக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஸோ வேனில் கிளம்பின பசங்களுக்காக நாங்கள் வச்சுட்டோன்னு. ஸோ இப்போ நாங்கள் என்ன சஜஷன் சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணது என்னன்னா, எக்ஸாமை கேன்சல் பண்ணியிருந்தா கூட கிளம்பாத பசங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் மழையே இருந்து இஃப் யூ ஆர் ஃபோர்ஸ் டு ரன் த ஸ்கூல் அட்லீஸ்ட் கேன்சல் த எக்ஸாம்ஸ். ஆர் கிளம்பாத பசங்க அட்டெண்டன்ஸ் மேண்டேட்ரி இல்லைன்னு சொல்லிட்டா பசங்க வீட்டில் இருந்துருவாங்க. ஸோ இதுதான் நாங்கள் இப்போ பேசிட்டு வந்திருக்கோம் அவங்க கிட்ட. பட் எனிவே எக்ஸாம்ஸ் ஹவ் ஸ்டார்டட், we could not take the kids now. So we had to wait till 12 o'clock until the exams are over. அது இது என்ன கொடுமையான விஷயம்னா, ஹையர் கிளாஸஸும் இல்லாமல் ப்ரீகேஜிலேருந்து பசங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. உள்ள மோகனப்பிரியா, என் பசங்க யூகேஜி படிங்க, சாலிகிராமத்துலேருந்து வரோம். வேன் பிக்கப் தான். ஆக்சுவலாக 8 o'clock தான் ஃபோன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவனை இது பண்ணோம். வேன் போயிடுச்சு, நானே பர்சனலாக பிக்கப் பண்ணி இங்கே வந்து இது பண்ணோம். ஆக்சுவலாக அவனுமே எக்ஸாம் இருக்குது, மிஸ் திட்டுவாங்கன்னு சொல்லி தான் எக்ஸாமுக்காகவே ஆக்சுவலாக வந்தான். ஆக்சுவலாக அவனுக்கு நிமோனியா ஃபீவர், இப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டு வந்திருக்கோம். அப்படி இருந்துமே எக்ஸாம்னால வரணும் அப்படிங்கிற அந்த மலையில் கூட்டு வந்து விடுறோம். சுற்றி இவ்வளோ தண்ணியும் நிற்குதான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வேற படிக்கிறாங்க. சின்ன பசங்க ஓடி வருவாங்க, செய்வாங்க. விழுந்தா என்ன பண்ணுறது? அவ்வளோ தண்ணியும் நிற்கிது. அப்படி ஏன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன இந்த ஸ்கூலுக்கு இப்படி அப்படி இருக்கு மேனேஜ்மெண்ட் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்காங்க. மற்றபடி வேன் டிரைவர் சொல்கிறாங்க, வேன் டிரைவருக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணி அது ப்ரைவேட் இது, அது எங்களுக்கும் அது சம்மந்தம் இல்லை அப்படின்றவாங்க. ஆனால் இப்போ மட்டும் வேன் இது பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட். அது என்ன அர்த்தம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி லீவுன்னு சொன்னாங்களா மேடம்? ஒன்றுமே மெசேஜ் வராதுங்க. எப்போவுமே 6 o'clock நியூஸில் வந்தாலுமே இவங்க 8 o'clock தான் மெசேஜே ரிப்ளை பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் வேனில் பாதி தூரம் அனுப்பிடுவோம். ஏன்னா 7:30க்கு எங்கள் வேன் பிக்கப் போயிடுவாங்க, திரும்ப ரிட்டர்ன் வருவாங்க லீவுன்னு சொல்லுவாங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணவங்க இப்போ மட்டும் ஏன் டிக்ளேர் பண்ணலை? ஒரு 9 o'clock ரிப்போர்ட் பண்ண தெரியவங்க எக்ஸாம் ஹாலிடே, எக்ஸாம் இல்லைனாலும் சொல்லியிருக்கலாம். அப்போ ஹாலிடேன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ மட்டும் டிரான்ஸ்போர்ட் பார்க்குறாங்கல்ல. அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் தெரியலீங்களா? இன்றைக்கி தான் டிரான்ஸ்போர்ட் தெரியுதுங்களா? அன்றைக்கி மழை இல்லையா, விட்டுட்டாங்க. நாங்கள் இப்போ இவ்வளோ மழை தண்ணி, எவ்வளோ தண்ணி நிற்குது பாருங்க. இந்த தண்ணியில் எப்படி வருவாங்க எல்லாரும்? நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இதாக பண்ணுறோம், கன்சிடர் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.